ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இஃப்தார்ல பசங்களுக்கு நம்ம கஞ்சி வச்சு எப்படியும் உள்ள தள்ளிருவோம். ஆனா இந்த ஃப்ரூட்ஸ் அப்படியே கிடக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி மேங்கோ வச்சு மேங்கோ வெண்ணிலா பன்னா கோட்டா செஞ்சு கொடுத்து பாருங்க. ஆஹா ஓஹோன்னு சாப்பிடுவாங்க. இதுக்காக எப்பவும் போல 1 கப் தண்ணி வச்சு 1½ கப் அகரகர் பவுடர் சேர்த்து கொதி வந்ததும் தேவையான அளவு சுகர் சேர்த்து கூட 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. இல்லாததால நான் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் இந்த மாதிரி ஒரு பவுலுக்குள்ள சரிச்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கேர்ஃபுல்லா ஊத்திக்கோங்க. ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி கொஞ்சம் கார்னிஷுக்காக எடுத்து வச்சுட்டு மீதி மாம்பழம் தேவையான அளவு சுகரும் சேர்த்து மிக்சியில நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச புட்டிங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப 1 கப் தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் அளவு அகரகர் பவுடர் சேர்த்து கொதிக்க விட்டுட்டு மெல்ட் ஆனதும் 1/2 லிட்டர் பாலை சேர்த்துட்டு கூடவே ஆல்ரெடி அடிச்சு வச்ச மேங்கோ மிக்ஸையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்து கலக்குன்னு கலக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் ஆறுனது இந்த மாதிரி ஸ்பூனை இடையில கொடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா எல்லாமே சேர்ந்து கொலாப்ஸ் ஆயிரும். அப்புறமா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த மேங்கோவை இதில் கார்னிஷுக்காக சேர்த்துக்கோங்க. எல்லாம் முடிஞ்சதும் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் இஃப்தாருக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.